ஒரு சூப்பர் அப்டேட் கிடைச்சிருக்கு தலைவர் 166 படத்தை பற்றி. அதை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது தலைவர் 166 ரஜினிகாந்த் நடிப்பில் லைகா ப்ரொடக்ஷனில் ஏஆர் முருகதாசன் இயக்கத்தில் சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவில் இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதேமாரி இந்த படத்திற்கான ஹீரோயினாக நயன்தாரா தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் 90% உறுதியாக இருக்குது. இப்போ இந்த படத்தில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கதைன்னு கேட்டாதீங்க, கதையெல்லாம் சொல்லலை. அதாவது இந்த படத்தில் தலைவர் டூயல் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மாஸ் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது தலைவருக்கும் இந்த டூயல் ரோலுக்கும் ஒரு மாபெரும் கனெக்ஷன் இருக்குது. இவர் டூயல் ரோல், அதாவது 2 விதமான கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், 3ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் பண்ண எல்லா படங்களும் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு இந்த 166 விதிவிலக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த படத்தில் 2 விதமான கதாபாத்திரங்களை முருகதாஸ் உருவாக்கி இருக்கிறதாகவும், அந்த 2 விதமான கதாபாத்திரங்களும் சமூகத்திற்கு மிகப்பெரிய விஷயங்களை சொல்லும் கதாபாத்திரங்களாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறதா இப்போதைக்கு நமக்கு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலை இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ எந்திரனில் நம்ம பார்த்துருப்போம், சிட்டி, வசீகரன் ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டு கேரக்டர். 2.0வில் பார்த்துருப்போம் வசீகரன், சிட்டி, அடுத்தது 2.0, 3.0, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் கேரக்டர்ஸ் பார்த்தோம். இந்த படத்தில் எப்படி இருக்கும் அந்த டூயல் ரோல்? ஏன்னா டூயல் ரோலுங்கும் போது இப்போ நம்ம 3 முகமில் பார்த்தோம்னா அதில் ஒரு ரஜினி இறந்துருவார், 2 ரஜினி வருவாங்க. இருந்தாலும் 3மே வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்கும். அதுமாரி ஒவ்வொரு படங்களும் எடுத்துக்கிட்டால் கூட தலைவர் ஒரு மாடுலேட் பண்ணி கேட்டிருப்பார். இப்போ இந்த படத்தில் எந்த மாதிரியான அந்த வேரியேஷன் இருக்கும்? அதாவது சில பேர் சொல்கிறாங்க ஒரு காவல்துறை அதிகாரிங்கிற கதாபாத்திரம் படத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் திட்டத்தட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த படத்தின் 2 விதமான கதாபாத்திரங்கள் எப்படி இருக்க போகுது, அது எப்படி நம்மளெல்லாம் வசீகரிக்க போகுதுங்கிறத நம்ம திரையில் தான் பார்க்க முடியும். எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டபுள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.